நான் சமைக்கிற மாதிரி அதே டேஸ்ட், நான் சமைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லையும் டூல்ஸில் தான் இருக்குது. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணுன்ற உத்தேசத்தில் விபி டேஸ் உங்களுக்காக ஒரு கம்ப்ளீட் லைன் ஆஃப் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அக்டோபர் 24லேருந்து www.vbdays.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அட்வான்ஸ் புக் பண்ணலாம். இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. Hello and welcome to Venkatesh Bhat Samayal presented by Idayam Oil, Preeti and Paris Sugar. Paris outside, Nambika inside. சுவையாவும் அதே மாதிரி மருத்துவ குணம் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. அதாவது இந்த டிஷ்ஷு வந்து வீட்டில் டெய்லி செய்வாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் இது இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ரசம். ஆனால் இந்த ரசத்தை வந்து நம்ம வந்து உடுப்பி ரசம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா லெமன் ரசம் பண்ணேன்னு நினைக்கிறேன், அப்புறமா ஏதோ கல்யாண ரசம் ஏதோ பண்ணேன். இது வந்து அப்படியே ஹெல்த் உள்ளே போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் ஒரு பம்ப் ஏற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு ரசம். முருங்கைக்கீரை, அதாவது இது வந்து ஒரு மிராக்கிள் ஹர்புங்க. இதில் இருக்கிற அயன் சக்தி வேறு எதுலையுமே, அந்த பேரிச்சம்பழத்துக்கு ஈக்குவலாக இதில் அயன் சக்தி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன், உடம்புல எங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும், அதாவது ஒரு கட்டியோ வயிற்றில் அல்சரோ எனி டைப் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத், அதை முறியடிக்கிற சக்தி இது ஒரு மருந்து. அந்த மாதிரி சக்தி இருக்கிற ஒரு கீரை. இதை வந்து அண்டர் பிளேட், தமிழர்களால் போற்றப்பட்ட, இதை வந்து சமையலில் இன்கார்பரேட் பண்ண வேறு எந்த குசினுமே கிடையாது உலகத்தில். இதை யூஸ் பண்ணது தமிழங்க மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது. பண்டைய காலத்து ரெசிபீஸ், அதாவது ஆயிரம் வருஷம் பண்ணியிருக்கிற ரெசிபீஸில் கூட முருங்கைக்கீரையுடைய மகத்துவம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர் பிளேட் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் மரத்தோரமாக, ரோடோரமாக மரத்தில் கிடைக்கிற ரொம்ப சுலபமாக கிடைக்கிற சீப்பான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை வச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சவுத் இந்தியன் டிஷ்ஷில் ஒரு 50 டிஷ் பண்ணலாம். அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது. இதில் கூட்டு பண்ணலாம், கடையல் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், ரசம் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இதை வச்சு இப்போ பொரியல் பண்ணலாம், ரெகுலர் பொரியல் பண்ணலாம், வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு, அது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு காரக்குழம்பு ஒன்று பண்ணுவேன், நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அல்டிமேட்டாக இருக்கும். அவனெல்லாம் வந்து அச்சுக்கு ஆளே கிடையாது. ஒரு முருங்கைக்கீரை காரக்குழம்பு நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன். இப்போ தான் நான் ஞாபகம் வந்தது ரெசிபி. இப்போ நான் பண்ணது வந்து இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு ரசம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், ரெகுலர் ரசம் தாங்க. ரெகுலர் ரசத்தை இதை அரைச்சி ஊற்ற போகிறோம், அதுதான் பாட்டம் லைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய க்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரசம், இந்த முருங்கைக்கீரை அரைச்சி ஊற்ற போகிறோம். ஆனால் எந்த ஸ்டேஜில் என்னென்ன எவ்வளோ போட போகிறது ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை மட்டும் நான் இந்த மேட்ச் பண்ணிங்க. இப்போ முதல்ல இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடருக்கு முதல்ல என்ன வேணும்னா, நான் இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். சும்மா 2 டீஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயில் ஒரு 10-12 காஞ்ச மிளகா, ஒரு கை குருமிளகு, பட்டான்னு வெடிக்கும். பொறுமையாக ஒவ்வொரு குருமிளகும் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அர்ஜென்ட்டே கிடையாது. இந்த மாதிரி அங்கங்கே படும், அதெல்லாம் நம்ம ரசத்துக்காக கொடுக்குற வேலை. ஓகே, குருமிளகு வெடிச்சுட்டு இருக்கான், கிட்டத்தட்ட வெடித்து முடிச்சிட்டான். நீங்கள் எவ்வளோ மிளகு போட்டிங்களோ அதே குவான்டிட்டி சீரகம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, சீரகம் கூட அதே மாதிரி பொரிஞ்சினே இருக்கிறான். பொரிஞ்சுக்கிறவன் மண்டையில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல் பெருங்காயத்தூள் போட்டு இவனுங்க எல்லாரையும் அந்த போட்ட எண்ணெயில் வதக்குங்க. வதக்கிட்டீங்களா? அவன் அந்த பெருங்காயம் இருக்கான் பாருங்க, அவன் எல்லாருக்கூடையும் ஒட்டிப்பான். ஒட்டிக்கிட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருவான். இப்போது இவனுங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு
ஒரு பேஸ்டி பவுடராக அரைக்க போகிறோம். ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால கொஞ்சம் பவுடர்னால் ஃபைன் பவுடராக வராது, கொஞ்சம் அப்படி எண்ணெய் பசை இருக்கிற ஒரு பவுடராக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே பிரீத்தி ஜோடியா காஸ்மோ கையெடுத்து அரைக்கலாம் அந்த மிக்சியில் அரைக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்க, இது மாதிரி இவனை ஒரு ஃபைன் பவுடரி பேஸ்டி பவுடரியாக அரைச்சிப்போம். இவன் இப்போ ரெடி ஆகிட்டான். இவனை அப்படியே மூடி வச்சுருங்க, இல்லைன்னா ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இங்கே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப்பு தோரம்பருப்பு, ஒரு 100 கிராம் கப்பில் தோரம்பருப்பு, அந்த 100 கிராம் தோரம்பருப்புக்கு ஒரு 3 தக்காளி, 100 கிராம் தோரம்பருப்பு, ஒரு 500 ml தண்ணி, 3 தக்காளி வெட்டி போட்டு குக்கரில் வச்சு 4 விசில் வச்சுட்டேன். இது மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த வெந்து வந்த இந்த கன்காக்ஷனை நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி அழுத்தி வச்சிங்க. இவன் ரெடியாக இருக்கணும். இங்கே முருங்கைக்கீரை சொன்ன தெரியுமா, அந்த முருங்கைக்கீரையை நல்லா பாயிலிங் வாட்டர், கொதிக்கிற தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு முருங்கைக்கீரை அதில் போட்டு ஒரு சிட்டிகை சர்க்கரை, ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை, அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டு அந்த முருங்கைக்கீரை போட்டு தண்ணி சூடு கம்மியாயிடும். கொதிக்கிற தண்ணியில் முருங்கைக்கீரை போட்டோன்னா சூடு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அது திருப்பி கொதிக்க ஆரம்பிக்கும் தெரியுமா. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பிளான்ச் பண்ண முருங்கைக்கீரையை ஒரு பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது 3 ரெடியாக இருந்தால் ரசம் பண்ணுறது 5 நிமிஷம் வேலை. ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏப்பா, அடுப்பை பற்ற வைங்க. அம்மாள் இதயம் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு, இடிச்ச தோலோடு இடிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா கீர்னது, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, 4 பச்சை மிளகா கீர்னது எல்லாத்தையும் போட்டு அந்த நல்லெண்ணெய் நல்லா வாட்டுங்க. வாட்டினீங்களா? நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பூண்டு. இந்த ஸ்டேஜில் இங்கே கிடஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் தக்காளியும் கொட்டுங்க. இதில் நல்லா தண்ணியாக கரைச்சி, இந்த தக்காளி ஆல்ரெடி இருக்குது, 3 தக்காளி இருக்கிறதுனால புளி இருக்கும். பட் அந்த புளியோட ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக ஒரு 50 கிராம் புளியை ஒரு 150 கிராம் தண்ணியில் நல்லா புழிஞ்சி தண்ணியாக இருக்கிற ஒரு புளி தண்ணி எடுத்துங்க. அந்த புளி தண்ணியில் ஒரு 100 ml இதில் ஊற்றுங்க. ஊற்றி இந்த பருப்பு, தக்காளி, அந்த தாளிப்பு அது கூட இந்த புளி தண்ணியும் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த ரசத்துக்கு வேண்டிய உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. இங்கே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பாரிஸ் ஜாக்ரி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வேக வைங்க. அந்த மஞ்சள் தூள், வெல்லம், அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், புளி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் பொறுமையாக வேக வைங்க. இது பாருங்கள், இப்போ இந்த புளி தண்ணி, வெல்லம், மஞ்சள் தூள் அதோட ஸ்மெல்லாம் நல்லா ரா ஸ்மெல் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் போடுறோம். 2 ஃபுல் டேபிள் ஸ்பூனுங்க போட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிடும். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பவுடரை போட்டு சும்மா ஒரு கொதிக்கணும், அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க.
அது கொதிக்கிற நேரத்தில் இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த முருங்கைக்கீரை ஆல்ரெடி நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தோன்னா வெளியே எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். ஸோ இது அதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை. இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் குக் ஆகிடுச்சு. அந்த முருங்கைக்கீரை மிக்ஸ் ஆன உடனே ஒரு கொத்தமல்லியை போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரணும்னு கூட அவசியம் இல்லை. முருங்கைக்கீரையை போட்டு ஒரு சும்மா அப்படி பாயில் வர நேரத்தில் கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பச்சை கலர் அமிர்தம், கடல்லேருந்து கடைஞ்செடுத்த அமிர்தம் மாதிரி. இதில் இல்லாத ஹெல்த் பெனிஃபிட்டே இல்லை. பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம், முருங்கைக்கீரை, பஞ்ச பாண்டவர் மாதிரி 5 சக்தி சேர்ந்து இதில் இருக்குது. இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி சூப் மாதிரி குடித்தாலும் சரி, சாதத்தை கூட பிணைஞ்சி சாப்பிட்டாலும் சரி. திஸ் இஸ் லைக் ஒரு ஆன்டிபாடிஸ் பில்ட் பண்ணுற ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் இருக்கிற டானிக் மாதிரி இது ஒரு கிளாஸ். ஸோ இதை மறக்காமல் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க இம்யூனிட்டி, இரும்பு சக்தி, உடம்புல எலும்புக்கு தேவையான எல்லா அம்சமும் இதில் நிறைய இருக்குது. ஸோ இதை வாரம் செஞ்சு நான் செய்கிற ஸ்வீட்டெல்லாம் நான் சொல்லுவேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யுங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்கன்னு. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட வேண்டிய ஐட்டம். இதே முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வேறு ரெசிப்பியில் உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ரெசிபி, இந்த பொரியல் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ இல்லை இதை வச்சு நான் ஒரு குழம்பு சொல்லித்தரேன், அந்த குழம்பு மாதிரியோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா ஆன்டிபாடிஸும் இதிலே இருக்கும். கொரோனாவாவது கிரோனாவாவது எவனும் கிட்டே வரமாட்டான். செஞ்சு பாருங்கள், முருங்கைக்கீரை ரசம் சாப்பிடுங்க.